கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி மகுடம் வென்றவர்கள். ஒரு சினிமா கலைஞனுக்கு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கான பாராட்டுகளும் விசில் சத்தமும் கைதட்டலும் தான். அதையும் தாண்டி அவங்களோட அங்கீகாரமாக கருதப்படுறது விருதுகள். எப்படி ஒரு கலைஞனுக்கு விருதுகள் பெருமையோ, நம்மளோட தமிழ் கலைஞர்களால் அந்த விருதுக்கே பெருமை. இப்போ ரீசெண்டாக தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் நம்மளோட தமிழ் சினிமா 6 தேசிய விருதுகளை தட்டிட்டு வந்திருக்கு. இன்றைக்கி அந்த விருதுகளை பற்றியும் அது விருது வாங்கினவங்களுடைய கருத்துக்களை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சீனு ராமசாமி அவர்களோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெளிவந்த தர்மதுரை திரைப்படத்துக்காக எந்த பக்கம் பார்க்கும்போது வானம் ஒன்றுதான் பாடலுக்காக 7வது முறையாக நம்மளோட கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தேசிய விருது வென்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று படத்துக்காக இதே சீனு ராமசாமி அவர்களோட இயக்கத்தில் இசைஞானி அவரோட இசையில் பாடின ஒரு பாட்டுக்காக ஏற்கனவே தேசிய விருது ஒன்று வாங்கியிருக்காரு. 7வது முறையாக வாங்கின கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் ரொம்ப கூலாக இருக்கார். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்மளோட தொலைக்காட்சிக்காக சொல்லியிருக்காரு. அது என்னென்னு நீங்களே பாருங்கள். இந்த 7வது விருது என்ன நினைவுகளை ஏற்படுத்துகிறது என்று கேட்டால், விருதுகளுக்காக நான் எழுதவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் எழுதுகிறேன், அதன் விளைவுகளாக விருதுகள் வருகின்றன. ஏனென்றால் விருதுகள் பெறக்கூடாத பாட்டு என்று எதுவும் நான் எழுதுவதில்லை. எல்லா ஆண்டுகளிலும் சிறந்த பாடல்கள் எழுதுகிறோம். சில ஆண்டுகளில் அந்த விருதுக்குரிய பாட்டு என்று அது தீர்மானிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். விருது பெறுவதனால் புலகாங்கிதமோ, விருது பெறாததனால் அந்த தமிழ் குறைவான தமிழ் என்றோ யாரும் கருதிவிட தேவையில்லை. தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் தமிழ் பயில வேண்டும். நாங்களெல்லாம் கலைஞரின் தமிழ் கேட்டு வளர்ந்தவர்கள், அண்ணாவின் நூல்கள் படித்து வளர்ந்தவர்கள், கண்ணதாசன் தமிழ் கேட்டு வளர்ந்தவர்கள். எங்களுடைய காலம் தமிழுக்கு உயர்வு தருகிற பொற்காலமாக இருந்தது 50களும் 60களும். இன்றைய காலத்தில் பெருகி வருகிற மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் எண்ணிக்கையும் சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கையும் தமிழை 3வது மொழியாக விரும்பியோ விரும்பாமலோ நீ தேர்ந்தெடுக்கலாம், தேர்ந்தெடுக்காமலும் போகலாம் என்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் படிக்கிற மாணவர்கள் ஒவ்வொருவரும் தமிழை கட்டாயமாக படித்து மேம்பட வேண்டும் என்கிற காலம்தான் தமிழுக்கு பொற்காலமாக இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் தமிழ் எழுத்து மொழியாக இல்லாமல் வெறும் பேச்சு மொழியாக போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எழுத்து பேச்சு 2 வடிவம் கொண்ட மொழிதான் நிலைக்கும். எனவே தமிழ்நாட்டில் கட்டாயமாக வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் பெரிய பெரிய ஆசையாகவும் சின்ன ஆசையாகவும் என் நெஞ்சிலே எப்போதும் மூண்டு கிடக்கிறது. இந்த வருடம் தேசிய விருது பட்டியலில் ஜோக்கர் படத்துக்கு 2 அவார்டு கிடைச்சிருக்கு. ஒன்று சிறந்த படம், இன்னொன்று சிறந்த பாடகர். ராஜ்முருகன் இயக்கி இந்த படத்தில் அரசியலை எளிமையாக எந்த அளவுக்கு சொன்னால் ஆடியன்ஸ் மத்தியில் போய் சேருமோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துக்கெல்லாம் அரசியலை கையில் எடுக்கலாமாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில் ஈஸியாக ரீச் பண்ணியிருக்காரு. படமும் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு பேக் டு பேக் 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. இந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த தேசிய விருது கிடைச்சதை பற்றி இயக்குனர் ராஜ்முருகனும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் SR பிரபுவும் என்ன சொல்கிறாங்க? ஜோக்கர் படத்துக்கு 2 தேசிய விருதுகள் கிடச்சிருக்கு. இது நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த விருதை எனக்கு கிடைத்த விருதாகவோ, இந்த படைப்புக்கு மட்டுமே கிடைத்த விருதாகவோ நான் நினைக்கல. இந்த மாதிரியான படங்கள் எடுப்பதற்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாக இதை நினைக்கிறேன். திரைத்தளத்தில் மக்களுக்கான அரசியலை பேசலாம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் உற்சாகத்தை இந்த விருதுகள் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சுந்தர ஐயருக்கு சிறந்த பாடகருக்கான விருது கிடச்சிருக்கு. ஜாஸ்மின் பாட்டு பாடினவர். அதை தான் நான் ரொம்ப முக்கியமாக கருதுகிறேன். ஏன்னா ரொம்ப ரூரலான ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு பாடகர், அவர் வீதி நாடக கலைஞர். அப்படியான ஆட்களை தான் ஒரு இசையில் அடுத்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நானும் இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் ரொம்ப அவருடைய ரொம்ப சிறப்பாக நான் நினைக்கிறதே இந்த மண்ணுக்கான இசையையும் பாடகர்களையும் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக செயல்படுறாரு. அப்படியான ஒரு ஆள். அதையும் உலக இசையையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி தான் சுந்தரையர்
இந்த பாடலை வந்து பாட வந்தார். தருமபுரி பக்கம் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் ஊர்லேருந்து ஒரு ஆடிஷனுக்காக வந்தவரை, ஒரு கிராமத்து பாடக்கூடிய ஒருத்தவரை வந்து அழைச்சிட்டு வந்து இப்படி பாட வச்சோம். அவருக்கு இன்றைக்கி தேசிய விருது கிடச்சிருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான எளிய கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய விருதுகளுங்கிறது எங்களுக்கு பெருமை, அவர்களுக்கு. ஏன்னா அவர்கள் வந்து ரொம்ப அசாத்தியமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கலையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த மாதிரியான விருதுகள் கிடைக்கிறது எங்களுக்கு பெருமையாக நினைக்கிறோம். படம் வந்து கதை வந்தப்போமே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வியாபார ரீதியாக வந்து எந்த ஒரு காலகட்டத்துலேயும் வந்து இந்த படத்தை ஏன் நம்ம எடுத்தோம்னு சொல்லி பின்னாடி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் இந்த படத்தை பிளான் பண்ணோம். அதே மாதிரி வியாபார ரீதியாகவும் நாங்கள் வந்து இது வருமா அப்படின்னு ஒரு டவுட்டோடு ஆரம்பித்தோம். இது வர வைக்கணும் அப்படின்னு ஒன்று ஒர்க் பண்ணணும், எதிர்பார்த்தது வந்துச்சு. இந்த படத்துக்கு ரெவன்யூவை தாண்டி ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு நல்ல பேர் கிடச்சி தான் இந்த படம் வந்து இந்த கண்டென்ட் அதிகமான மக்களை போய் சேரும் அப்படின்னு சொல்லி இது ஒரு இன்றைக்கான தேவையான படமானு யோசித்தோம். அந்த வகையில் இந்த படம் வந்து அதிகமான மக்களையும் போய் சேர்ந்துருக்கு. இந்த விருதுகள் கிடைக்கிறப்ப இந்த படத்து மேலேயான அந்த க்யூரியாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது இன்னும் அதிக படங்களுக்கு இன்னும் அதிக மக்களை வந்து வரும் காலகட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு ஜோக்கர் திரைப்படம் ஆரம்பித்த நேரத்திலிருந்து இந்த கட்டம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு படம். இந்த வருஷம் தேசிய விருது பட்டியலில் 24 படத்துக்கு 2 விருதுகள் கிடச்சிருக்கு. ஒன்று பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர், இன்னொன்று பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். ஸோ இந்த படத்தை வந்து விக்ரம் குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சூர்யா நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டைம் மிஷனை வந்து பேஸ் பண்ண படம். ஸோ பட்டி தொட்டியெல்லாம் வந்து பாடலும் சரி படமும் சரி ஹிட் ஆச்சு. இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் பற்றி நம்ம சொல்லணும்னா திரு அவர்கள். ஸோ இந்தியாவிலேயே வந்து மிக முக்கியமான ஒரு கேமராமேன் இவர் சொல்லலாம். ஸோ பாலிவுட்லேருந்து தமிழ் வரைக்கும் எல்லா பக்கமும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அவருக்கு வந்து தேசிய விருது கிடைச்சதில் நமக்கு சந்தோஷம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறான். தேசிய விருது பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த தேசிய விருது எனக்கு என்னோடய கேமரா ஒர்க்கு 24ல் நல்லா இருந்ததுன்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் அ கிரேட் என்கரேஜ்மெண்ட். இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த டைரக்டர் விக்ரம், ப்ரொடியூசர் சூர்யா சார், ஐ ஹாவ் டு தேங்க் தம். இது உண்மையான ஒரு அவங்களோட சப்போர்ட்டோடு தான் இதை என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. ப்ளஸ் இந்த ஜூரிஸ் என்னை வந்து இந்த இது தகுதியான ஒரு ஒர்க்குன்னு என்னை செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். 24 படத்தில் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனுக்காக அமித் சுப்ரதாவுக்கு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறான். நடிகர் சூர்யா அவர்கள் ஒளிப்பதிவாளரையும் ப்ரொடக்ஷன் டிசைனரையும் பாராட்டி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. என்னென்னு பாருங்க. Hello all, and first my hearty congratulations to all the national award winners. Director Vikram Kumar, the entire 24 team, 2D Entertainment and we're all excited to hear this news. Our cinematographer Thiru sir and our production designers Amit and Shubro, they both have won the national award for their work. Sincere, heartfelt thanks to the entire national award jury members for thinking their work is worthy of this award. 24 இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு ambitious film. A.R. Rahman சார் சொன்ன மாதிரி அதை இந்த மாதிரி நடத்தி காமிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. அதில் அவங்களோட ஒர்க்குக்கு இந்த மரியாதை கிடச்சிருக்கு நினைக்கும் போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது திரு சார் ஒர்க் ஆகட்டும், அமித் சுப்ரோ அவங்களோட ஒர்க் ஆகட்டும், இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து கிடைச்ச மரியாதையாக தான் பார்க்குறோம். இது டெஃபினட்டாக எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வி வுட் வாண்ட் டு கிவ் மோர் சச் heartfelt projects. Thank you so much for this love, this support and all the best wishes. Dear fans, thank you again for all this unconditional love. Thank you. தேசிய விருது பட்டியலில் சிறந்த சினிமா விமர்சகருக்கான விருது தனஞ்சயன் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இவருடைய 2வது தேசிய விருது. அதாவது நிறைய தமிழ் சினிமாக்களை வந்து தரமான படங்களை வந்து ஆடியன்ஸுக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். ஸோ இவர் விருது பெற்றதை வந்து தமிழ் சினிமாவே பெருமைப்படுதுன்னு கூட சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன் சார். இப்போ வந்து இந்த தேசிய விருது பற்றி தனஞ்சயன் சார் வந்து ஒரு சில வார்த்தைகள் நமக்காக பேசியிருக்காரு. அது என்னென்னு பாருங்க. தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான தருணம். 6 விருதுகள் தமிழ் சினிமா கிடச்சிருக்கு. அந்த 6 விருதுகளில் எனக்கும் வந்து 2வது முறையாக தேசிய விருது பெஸ்ட் கிரிட்டிக்கல் ரைட்டிங் ஆன் சினிமா அப்படின்ற கேட்டகரியில் எனக்கு கோல்டு மெடல் கிடச்சிருக்கு. நான் வந்து புத்தகம் எழுதிட்டுருக்கேன், 3 புத்தகம் எழுதியிருக்கேன்.
புத்தகத்துக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா 2015 எனக்கு ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா, அதாவது தமிழ் சினிமா பெருமைப்படக்கூடிய திரைப்படங்களை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணி எழுதின ஒரு தொகுப்பு ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா, ஆங்கிலத்தில் எழுதின புத்தகம். அதுக்கு எனக்கு தேசிய விருது கிடச்சிது. அதுக்கு பிறகு வந்து நான் வந்து தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிட்டு வந்துட்டே இருந்தேன். என்னுடைய தமிழ் கட்டுரைகள்லாம் வந்து தினசரி பத்திரிகையில் வந்துட்டு இருந்தது. கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2016 26 கட்டுரைகள் எழுதியிருந்தேன். அதுலேருந்து ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு 10 கட்டுரைகள் நான் வந்து இந்த போட்டிக்காக அமைச்சிருந்தேன். ஏன்னா ஒரு குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா 10 கட்டுரைகளாக நீங்கள் அமைச்சிருக்கணும். அந்த 10 கட்டுரைகள் அமைச்சிருந்தேன். அந்த 10 கட்டுரைகள்லேருந்து அவங்க செலக்ட் பண்ணி 33 பேர் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னுடைய ஆர்டிகல்ஸ், அதாவது கட்டுரைகளின் தொகுப்பை வந்து த பெஸ்ட் கிரிட்டிக்கல் ரைட்டிங் ஆன் சினிமா அப்படின்னு சொன்னது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து இந்த கட்டுரைகள் என்ன எழுதியிருக்கேன்னா, கிரிட்டிக்கல் சினிமானா சினிமா பற்றி கிரிட்டிசிசம் கிடையாது. இந்த அவார்டு வந்து சினிமா பற்றி கிரிட்டிசிசம் கிடையாது, சினிமா துறையை பற்றி கிரிட்டிசிசம். அதாவது சினிமா துறையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இப்போ வந்து நிறைய படங்கள் வருது, பைரசி பற்றி, அதாவது காஸ்ட் நிறைய இன்க்ரீஸாக போகிறது, அதாவது பட்ஜெட் நிறைய கூடி போகிறது, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை வந்து தமிழ் சினிமா சந்தித்து வந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனைகள்லேருந்து இதுக்கு எப்படி தீர்வு காணலாம், இது என்னென்ன பண்ணால் இந்த விஷயங்கள் சால்வ் ஆகும், இப்போது பைரசி இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரி இது நம்ம வழிவகை பண்ணணும், இப்படி ஒரு விஷயத்தையும் பற்றி நான் வந்து வாரம் தொடர்ந்து என்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு கட்டுரையாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். அப்படிப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பு தான் பெஸ்ட் கிரிட்டிக்கல் ரைட்டிங் ஆன் சினிமா என்ற விருதுக்காக தகுதி பெற்றிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் 2வது முறையாகவும் என்னுடைய கட்டுரைகளுக்கு, என்னுடைய ரைட்டிங்க்கு, அதாவது என்னுடைய எழுத்துக்களுக்கு அவார்டு கிடைச்சது பெருமையாக இருக்குது. என்னுடைய எழுத்துக்களுக்கு கிடைச்ச மரியாதை, தமிழ் சினிமா கிடைத்த மரியாதை, எல்லாரும் இந்த மாதிரி வைரமுத்து சார் மாதிரி லெஜெண்ட்ஸ்லாம் அவார்டு வாங்குகிற டைமில் எனக்கும் ஒரு அவார்டு கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேசிய விருது பட்டியலில் சிறந்த நடன இயக்குனருக்கான விருது நம்மளுடைய ராஜ்சுந்தரம் மாஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் படத்துக்காக இல்லைங்க, தெலுங்கு படமான ஜனதா கேரேஜ் படத்துக்காக. ஸோ தமிழ் கலைஞர்கள் வந்து தமிழில் மட்டும் கலக்கிறது இல்லை, வேறு மொழிகளிலும் கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த விருது ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன் ராஜ்சுந்தரம் மாஸ்டர். தேசிய விருது பட்டியலில் சிறந்த சண்டை பயிற்சி இயக்குனருக்கான விருது பீட்டர் ஹெயின் மாஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. அது தமிழில் இல்லைங்க, புலி முருகன் என்ற மலையாள படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டர் ஹெயின் மாஸ்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு தனி அறிமுகம் தேவையில்லை. பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய ஹீரோஸ் படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான சண்டை காட்சி அமைச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹெயின் மாஸ்டராக தான் இருக்கும். ஸோ அவருக்கு இந்த விருது கொடுத்ததில் இந்திய சினிமாவே வந்து பெருமைப்படுதுன்னு கூட சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். ஓகே வாஸ், இன்றைக்கி நம்மளோட மகுடம் வென்றவர்கள் நிகழ்ச்சியில் தமிழ் கலைஞர்கள் வாங்கின தேசிய விருதுகள் பற்றி பார்த்துருப்பீங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Thanigei. See you. Bye bye.